யாருக்கும் எந்த கருத்துரிமையும் இருக்கக்கூடாதா? எதிர்க்கட்சி வரிசையில் திமுக இருக்கும் போதெல்லாம் ஊருக்கு பயங்கரமா உபதேசம் செய்வாங்க. யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசலாம். பாஜக தலைவர் விமான நிலையத்திற்கு வந்தால் பாசிச பாஜக ஒழிக என்று அவர் முகத்துக்கு நேரே சென்று கூச்சலிடலாம். அரசை எதிர்த்து பாடல்கள் எழுதலாம். வாய்க்கு வந்த பிரிவினை கருத்துக்களை கூட பேசலாம். அவையெல்லாம் கருத்து சுதந்திரம் என்று உங்களுக்கு முட்டு கொடுக்க கிளம்பி வந்துடுவாங்க. ஆனா அதே திமுக ஆளும் கட்சியாக உட்கார்ந்து விட்டால் உங்களுடைய அத்தனை உரிமைகளும் பறிக்கப்படும். வாய திறக்கக்கூடாது. அரசு நடவடிக்கைகளை பற்றி எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது. அரசு மீது 1000 குறைகள் இருந்தாலும் பல்ல கடித்து கொண்டு பொறுத்து கொள்ள வேண்டும். அதையும் மீறி உங்களுடைய தார்மீக உரிமையில் குறைகளை கொட்டினால் உங்களுக்கு கருத்து சுதந்திரம் எல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா சங்கி பட்டம்தான். பின்னணி பாடகி சித்ரா அவர்கள் சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். ராமர் கோவில் திறப்பு விழாவின் போது ராம பஜனை செய்ய வேண்டும் என்று அதில் கூறியிருந்தார். அது ஒரு சாதாரண வாட்ஸ்அப் வீடியோ. ஆனா அதை கூட இந்த திமுகவினரால் பொறுக்க முடியாமல் அவருக்கு சங்கி பட்டம் கட்டி வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சித்ரா அவர்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கிட திமுகவில் தயாராக இல்ல போல. அதே போல ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசுகள் விநியோகிக்கும் நிலையை பகடி செய்து புதிய தலைமுறை செய்தி நிறுவனம் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தது. ஒரு செய்தி நிறுவனத்தின் வேலையே மக்கள் படும் கஷ்டங்களை வெளியில் கொண்டு வருவதுதான். ஆனா அந்த கருத்து சுதந்திரத்தை கூட ஊடகங்களுக்கு கொடுக்க இந்த திமுகவினருக்கு மனம் இல்லை. மிகப்பெரிய நெருக்கடியை அந்த செய்தி நிறுவனத்திற்கு கொடுத்து அந்த வீடியோவை நீக்க வச்சாங்க. மொத்தத்தில் அதிகார துஷ்பிரயோகம் என்பதற்கு முழு வடிவமாக திமுக உருமாறி நிற்கிறது. தன்னை பற்றி எதிர்மறையான கருத்துக்கள் எந்த வகையிலும் வெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்கு திமுக பயங்கரமாக மெனக்கெடுகிறது. என்ன பாசு, நீங்க ஊடகத்தின் வாய அடைக்கலாம், ஆனா ஊர்வாய அடக்க முடியுமா? என்னதான் நீங்க பொத்தி பொத்தி வச்சாலும் தேர்தல் தினத்தில் மக்கள் அளிக்கவிருக்கும் முடிவை மாற்ற முடியுமா?